நண்பர்களே, இந்த வீடியோல உங்களுக்காக கூகுள்ல இருந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. இப்பவுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கண்டிப்பா நீங்க கூகுள் மெசேஜஸ் பயன்படுத்தும். அந்த கூகுளோட மெசேஜஸோட செட்டிங்ஸ்குள்ள இந்த செட்டிங்கை ரிமூவ் பண்ண போறாங்க. இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பகுதியை டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த செட்டிங் கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய கூகுள் மெசேஜஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால நான் என்னுடைய கூகுள் மெசேஜஸ்ல போயிட்டு அந்த பகுதியை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அது பழைய அப்டேட்ல இருக்கு. புது அப்டேட் வந்துச்சுன்னா அது காணாம போயிடும். எதெல்லாம் ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செட்டிங் இன் ஃபியூச்சருக்கு இது தேவைப்படாதுன்னு நினைச்சு தான் கூகுள் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கூகுள் மெசேஜஸ் ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணுங்க. இதுல சஜஷன் இருக்கும், அதை தட்டுங்க. நீங்க பாக்குற இந்த பகுதி டோட்டலா கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண போறாங்க. ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ண போறாங்க. ஷோ ரிப்ளை அண்ட் பர்த்டே ரிமைண்டர்ஸ் இதை தூக்க போறாங்க. அதாங்க நட்ஜஸ். இது இனி வரக்கூடிய நாட்கள்ல கூகுள் மெசேஜஸ்ல நீங்க பார்க்க முடியாது. இந்த பகுதி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவர் அந்த வந்த மெயிலை அவர் ரிப்ளை பண்ணாமலே இருக்காரு. அப்போ அந்த பகுதியில் உங்களுக்கு அது ரிமைண்டராக உங்களுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 4 நாளாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் பர்த்டே ரிமைண்டர்ஸ். ஸோ இந்த செட்டிங் தேவைப்படலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன செய்கிறாங்கன்னா கூகுள் இதை ரிமூவ் பண்ணுறாங்க. வரும் நாட்களில் புது அப்டேட்டில் இது நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கூகுள் தரப்புல இருந்து. நீங்கள் அதிகமாக கூகுளோட சர்ச் இன்ஜினாக பயன்படுத்துவீங்களா? அதுவும் கம்ப்யூட்டரில் நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எங்க இருக்குன்னா, நீங்க ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே அந்த ரிசல்ட்டுக்குள்ள பூந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம நமக்கு ஒரு ஆர்டரா நமக்கு பிடிச்சமான ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்னா கண்டிப்பா இந்த ஃபில்டரை நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல டேட் இருக்கும், அதே மாதிரி என்ன ஃபைல் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த சர்ச் ஃபில்டர்ல. அதை மொபைல்ல அறிமுகப்படுத்த போறாங்க. சோ அந்த ஃபில்டரை நீங்க கஸ்டம் பண்ணலாம். அதே மாதிரி அதை உங்களுடைய அக்கௌண்ட்ல சேவ் பண்ணலாம். இன் ஃபியூச்சருக்கு நீங்க அதை பயன்படுத்தி கூட ஒரு தெளிவான ரிசல்ட்டை பெறலாம். விரைவில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கூகுளோட சர்ச் இன்ஜின்ல, உங்களுடைய மொபைல்ல.